எந்த உணவு நமக்கு நோய்களை தரும் அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களை எது அடிமைப்படுத்துகிறதோ, எந்த உணவுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களோ அந்த உணவு உங்களுக்கு நோய்களை தரும், உங்களுக்கு பிரச்சனைகளை தரும், மனித உறவுகளில் விரிசல்களை தரும். நீங்கள் உணவுக்கு அடிமையாகக்கூடாது. அடிமைப்படுத்தாத ஒரு உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். சமைச்சு சாப்பிட்டா கூட பச்சை உணவுகள் எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்தாது. சமைச்சு சாப்பிட்ற உணவு தான் நம்மை அடிமைப்படுத்தும். சமைத்து சாப்பிடுகிற உணவுகளில் கூட அடிமைப்படுத்தாத சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அடிமைப்படுத்துகிற சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் அப்போ அது நோய் தரும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டீ காஃபிக்கு அடிமையாகிறீங்க, என்னால் கவுச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது, சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் தான் உங்களுக்கு நோய்களை தரும். அதே ஒரு அறிகுறியாக ஒரு அடையாளமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க, அதுபோல் சிகரெட்டுக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோயை தரும். அதுபோல் மதுபானத்துக்கு அடிமையாகிறீங்க, கண்டிப்பாக அது நோயை தரும். அதே நேரத்தில் சில வகை மதுபானம் இருக்குது, ஒயின், இதெல்லாம் அடிமைப்படுத்தாது அப்படின்னா அடிமைப்படுத்தாத மதுபானம் உங்களுக்கு நோய்களை தராது. அடிமைப்படுத்துகிற மதுபானம் உங்களுக்கு நோய்களை தரும். சிகரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அடிமைப்படுத்தும். நிக்கோட்டின் கலந்த அந்த போதைப்பொருள் கலந்த சிகரெட்டு உங்களை அடிமைப்படுத்தும், அது நோய்களை தரும். மூலிகை சிகரெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆன்லைனில் விற்கிறாங்க, அது உங்களை அடிமைப்படுத்தாது, குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது உங்களுக்கு நோய்களை தராது. இந்த மாதிரி அடிமைத்தனம் தான் நோய்கள், அடிமைத்தனம் தான் குற்றங்களுக்கு காரணம். நம்ம சமைச்ச உணவுக்கு அடிமையானால் தான் பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்தை செய்தோம். பெண்கள் தங்களை அடிமைப்படுத்துகிற அந்த செயலை ஏற்றுக்கொண்டதற்கும் சமைத்த உணவுகளுக்கு பெண்கள் அடிமையானால் தான் அடிமைத்தனம் தான் நோய்களுக்கும் குற்றங்களுக்கும் இந்த போர்களுக்குமே காரணமாக இருக்குது. அதனால் மதத்துக்கு அடிமையானால மத ரீதியான சண்டைகள், மதத்தை யாராவது விமர்சித்தா அவன் ஏன் சண்டைக்கு போகிறான், அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். அதனால் அடிமைத்தனம் தான் பிரச்சனை. அதனால் எது உங்களை அடிமைப்படுத்துதோ, அது உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அது உங்களே அடிமைத்தனம் அழிவை தரும்.